வணக்கம். இன்றைக்கி 90s கிட்ஸுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு சின்ன எளிய பிரார்த்தனை. முன்ன காலங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிகிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது சில காரணங்கள், குறிப்பிட்ட காரணங்களுக்காக தான் பிரிவு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போகணும் அப்படின்னா, வரதட்சணை கொடுமை, இல்லை குழந்தையின்மை, இல்லைன்னா கணவனுடைய நடத்தை சரியில்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி குறிப்பிட்ட காரணங்கள்னால தான் இந்த மனமுறிவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனமுறிவை ஏற்படுத்துது. நல்ல பையனாச்சவன், ரொம்ப நல்லா பேசுவான், எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக பழகுவான், ஏதாவது ஹெல்ப்னா கூட உடனே செய்வான். அந்த பையனுக்கா இப்போது மனமுறிவு? கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு கூட அன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு நல்ல சிரிச்ச முகமாக தானே இருந்தா, பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணாக தானே இருந்தா, 2 பேருக்கா ஒத்து வரல அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதிசயப்பட்டு கேட்குற அளவுக்கு இருக்கிற பையனும் பெண்ணுமே இன்றைக்கி மனமுறிவில் போய் நிற்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன பிரார்த்தனைகள், சின்ன சின்ன செயல்முறைகள் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகப்பட்டது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஈவினிங்கில் லேடிஸ்லாம் சேர்ந்து பேசுவாங்க. இவங்க வீட்டில் அந்த பிரச்சனை, அவங்க வீட்டில் அந்த பிரச்சனை அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச பிரார்த்தனைகளை சொல்லுவாங்க. அதை அடுத்த தலைமுறையினரும் கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கும் அது போய் சேர்ந்தது. ஆனால் இன்றைக்கி 6 மணிக்கு டிவியை போட்டால் 10 மணி வரைக்கும் வெளியில் வர முடியாமல் வீட்டிலே அடைஞ்சிருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு. அப்போது நம்முடைய அந்த பிரார்த்தனைகள், வழிமுறைகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியாமல் தடுக்கப்பட்டுடுச்சு. இப்போ ஏதோ இந்த யூடியூப் இருக்கனால யாரோ எங்கேயோ சொல்கிறாங்க, அதை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போது இந்த மாதிரி பரிகாரங்கள், பிரார்த்தனைகள், எளிய பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு அதுக்கு தீர்வும் கிடச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சரி, அப்படிப்பட்ட பரிகாரங்கள், எளிய பிரார்த்தனைகள் என்ன? கணவன் மனைவி பிரிஞ்சாங்க அப்படின்னா ஒன்று சேருவதற்கு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 2 விரலி மஞ்சள் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒரு விரலி மஞ்சளில் கணவன் பயன்படுத்திய துணியிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அதை கட்டிக்க சொல்லுவாங்க. அப்படி த்ரெட் எடுக்க முடியல அப்படின்னா அந்த அவர் யூஸ் பண்ண ஷர்ட்டோ பனியனோ இது ஒன்று, அது சின்ன பீஸை கட் பண்ணி அதை கட்டிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு மஞ்சளில் த்ரெட் எடுத்து, ஒய்ஃப் யூஸ் பண்ண த்ரெட் எடுத்து கட்ட சொல்லுவாங்க. இல்லை அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து, துணி எடுத்து, அவங்க பயன்படுத்திய துணி, புடவை அதில் எடுத்து அந்த விரலி மஞ்சளில் கட்டிக்க சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த 2 விரலி மஞ்சளையும் ஒரு மஞ்சள் நூலில் கட்ட சொல்லுவாங்க. இதை கொண்டு போய் அரச மரத்தடியில் கட்டிட்டு வர சொல்லுவாங்க. எப்படி குழந்தை இல்லாதவங்க அங்கே தொட்டியில் கட்டுறாங்களோ, திருமணம் வேண்டி மாங்கல்யம் கட்டுறாங்களோ, வலையில் கட்டுறது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இதை கட்டிட்டு வர சொல்லுவாங்க. இது ஒரு 6 வீக்ஸ் செவ்வாய்க்கிழமையில் செய்ய சொல்லுவாங்க. 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்க இருவரும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை நடத்துவாங்க. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதி 2வது பாடலை படிக்க சொல்லுவாங்க. இது பிரிந்த கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணங்களால் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, ஏதோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே மனசு கஷ்டம் இருக்குது. அப்போது அவங்க அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப பிடிக்கும், அவன் திரும்பி வரணும், என்னை பற்றி நல்ல எண்ணம் அவனுக்கு திருப்பி ஏற்படணும் அப்படின்ற பட்சத்துலேயும் இந்த பாடல் படிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அத்தை மாமா எல்லாரும் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனையினால் 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி குடும்ப உறவுகள் இணைவதற்கும் இந்த பாடலை படிக்க சொல்லுவாங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கிற 2வது பாடல் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அப்படின்றது அதனுடைய பாடல். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்களுக்கு உயிர் துணையும், அதாவது மனிதர்களாகிய எங்களுக்கு உயிர் துணை, நாங்கள் தொழுகின்ற தெய்வம், எங்களை எல்லாம் ஈண்டெடுத்த அன்னையும், வேதம் அப்படின்றது ஒரு மரம் ஆயிடுச்சுன்னா அந்த மரத்துடைய கிளையும், அது உள்ளே இருக்கிற அந்த கொழுந்து, அதன் கீழே பரவி இருக்கிற வேறு, அதே மாதிரி குளிர்ச்சி பொருந்தி இருக்கிற மலர் அம்பு, கரும்பு வில்லு, பாசாங்குசம், அதாவது மென்மை மிகுந்த பாசாங்குசம், இது எல்லாத்தையும் திருக்கரத்தில் ஏந்தி நிற்கிற திரிபுர சுந்தரியே அப்படின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்றது அந்த பாடலுடைய பொருளாக இருக்குது. இந்த பாடலையும் தொடர்ந்து படிச்சுட்டு வர இந்த மாதிரி பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆக
கணவன் மனைவி ஒன்று சேர என்ன எளிய பிரார்த்தனை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒன்றாக இருந்து நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க இறைவனிடம் வேண்டி இந்த பதிவை முடிச்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.